ராஜா, ரவியை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீதான்ப்பா எனக்கு உதவணும். சார், என் ஃப்ரெண்டுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னா எனக்கு புரியல. இப்போ உனக்கு பைத்தியம்னு வச்சுக்க, அவன் என்ன செய்வான்? ஐயோ, துடிச்சிருவான். இந்நேரம் அலறி அடிச்சுட்டு இங்க ஓடி வந்துருவான். கரெக்ட். உனக்கு பைத்தியம்னு கேள்விப்பட்ட உடனே அவன் இப்ப ஓடி வருவான். அவன் நம்பும்படியா உன் நடிப்பு தத்ரூபமா இருக்கணும். எனக்கு குழப்பமா இருக்குது. நான் பைத்தியம் மாதிரி நடிக்கிறதுனால ரவிக்கு எப்படி சார் குணமாகும்? சொல்றேன். மிஸ்டர் மணவாளன், தப்பா நினைக்காதீங்க. நாங்க நடத்துற நாடகத்துல நீங்களும் கொஞ்சம் பங்கேற்றுக்கணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். ரவி இங்க வரும்போது ராஜுவை பத்தி எல்லா டாக்டர்கள்ட்டையும் கலந்துட்டேன். ராஜுவை வெளிநாட்டு கூட்டிட்டு போனா தான் அவன் உடம்பு குணமாகும் சொல்லிட்டாங்க. நான் இருக்கிற நிலைமையில இவனை எப்படி வெளிநாட்டு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னா அது போதும். சரி சார், நல்ல யோசனை தான். ஆனா அவன் அடிக்கடி இரிட்டேட் ஆகிறான், பைத்தியம் மாதிரி பேசுறான்னு சொல்றீங்களே, அதை நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது நெருப்புன்ற வார்த்தையை சொன்னாலோ இல்ல நெருப்பை பார்த்தாலோ அவன் பைத்தியம் ஆயிடுறான். அதுக்கேத்த மாதிரி நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே சார், நீங்க கவலை விடுங்க. ரவியை எப்ப அனுப்புறீங்க? என்ன டாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரவி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜுவை நீ பாத்தியா? அவனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது சினிமா கம்பெனியில ஹீரோ சான்ஸ் கிடைக்குதான்னு அலைஞ்சிட்டு இருப்பான். என்ன ஆச்சு அந்த பைத்தியக்காரனுக்கு? சினிமாவுக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்சு அலைஞ்சு அது கிடைக்காம அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்னப்பா நீங்க சொல்றீங்க? அவனை வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்களாம். வேட்டி சட்டையை கிழிச்சுக்கிட்டு சிரிக்கிறானா அழறானா பாவம். இருக்கவே முடியாது. டாக்டர் சொன்னார்ப்பா. ஹலோ ராஜுவா, நான் தான் பேசுறேன். ரவி அங்க வந்துட்டு இருக்கான். நம்ம திட்டப்படியே நீ ஓஹோன்னு ஆக்ட் பண்ணணும். அவன் ஒன்ன பைத்தியம் நம்பணும். ஓகே, தேங்க்யூ. ராஜுவுக்கு என்னாச்சு மாமா? அதை ஏன்பா கேட்கிற? நீயே பாரு. குற்றம் என்ன செய்தேன்? குற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? என்னை வெண்திரையில் பூட்டிவிட்டால் உன்னுடைய அதிகாரம் வென்றிடுமோ? நானும் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க முடியாது. காலம் மாறும், சிறை கதவுகள் உடையும். சினிமாவில் கதாநாயகன் இடத்தை பிடித்தே தீருவேன். இது ஒரு எம்ஜிஎம் தயாரிப்பு. பாத்தியாப்பா, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தெரு தெருவா அலைஞ்சு கடைசியில பைத்தியமே பிடிச்சு போச்சு. போன வாரம் நல்லா தானே இருந்தா மாமா. நான் எதுக்கும் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன்ப்பா. நான் பார்க்காத டாக்டரா? இங்க எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டு கூட்டிட்டு போய் தான் பார்க்கணுமா? என் நிலைமைக்கு அது நடக்கிற காரியமா? அவன் இந்த அறையில அடைஞ்சு கிடந்து சினிமா வசனத்தை ஆசை தீர பேசி கத்தி கத்தியே சாகட்டும். மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ராஜுவை வெளிநாட்டு கூட்டிட்டு போறேன். நான் செலவு பண்றேன். நான் நடிகனாயனா, நான் நடிகனாயனா. சரி ராஜு, நான் பாரிஸ்ல ஒரு படம் எடுக்கிறேன். அதுல நீதான் ஹீரோ. எப்ப போலாம்? அடுத்த வாரமே போலாம். அடுத்த வாரமா? சரி, அப்பா என் பொட்டியெல்லாம் கொடு. மாமா, நான் எல்லா ஏற்பாடு பண்றேன். நீங்க அவனை பாத்துக்கணும் மாமா. அப்பா, என் நடிப்பு எப்படி? வெரி குட்ரா. ரவி, உன் ஃப்ரெண்ட் ராஜு பைத்தியம்னா அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? டாடி, அவன் வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் அவன் பைத்தியம் குணமாகும். போயிட்டு வரட்டும். அதுக்கான வசதி ஆண்டவன் அவனுக்கு கொடுக்கலையே. அப்ப பைத்தியமாவே இருக்கட்டும். டாடி, நான் ராஜுவை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பண்றதா வாக்கு கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் ஜாஸ்தி பணம் தேவைப்படும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். யாரை கேட்டுக்கிட்டு ப்ராமிஸ் பண்ணு? நான் ப்ராமிஸ் பண்றதுக்கு யாரை கேட்கணும்? அப்போ இஷ்டப்படி செய்துக்க. டாடி, காம் டவுன் மை பாய், காம் டவுன். உன் ஃப்ரெண்ட் பேர்ல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசினேன். இந்த பார்,
எவ்வளவு பண செலவானாலும் சரி அவனை ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே? தேங்க்யூ டாடி. சும்மா உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். இந்த கண்ணாடியை திறக்க சொல்ல எனக்கு எச்சி துப்பணும். அதெல்லாம் எச்சி துப்ப கூடாது, திறக்க முடியாது. எச்சி வந்து அப்படியே முழுங்கிக்க. எச்சி வந்தா முழுங்கலாம், இது வந்தா இப்ப வரலையே. இப்ப வரல. அப்ப சும்மா இருக்கு, எச்சி மாத்திரம் முழுங்கிக்க. வெள்ளி விழாவில் மேலும் பேசுகையில் படத்தின் முழு வெற்றிக்கு காரணம் கதாநாயகன் தான் என்று திரு கடிகாஜலம் குறிப்பிட்டார். அவருடைய இயற்கையான பாணியும் அனாயாசமான நடிப்பும் அனைவருடைய உள்ளங்களையும் தொட்டுவிட்டன. என்னையா யோ வைத்தி, உன்னை நினைச்சா எனக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்குதுயா. நீ இத மாதிரி நடிக்கணுமே. நடிப்புக்கு இலக்கணத்தை ஊத்துற மாட்டேன், கவலைப்படாது. எக்ஸ்கியூஸ் மீ, என் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். இன்னும் பயப்படாதீங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஏதாவது கேட்டான்னா மாத்திரம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்ப கேட்டனே, இப்ப வருது. சரி வாங்க, போயிட்டு வந்துடுறேன். இந்த பக்கமா போறேன். மேடம், என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே, அவன் கொஞ்சம் லூசு. எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுங்க. நீங்க பயப்படாதீங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். அதுக்குள்ளயா? அவ்வளவுதான். எப்படி? அவ்வளவுதான். அண்ணா வைத்தி, இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன்னு சொன்னேன். ஆமா சார். என் எதிரில நல்லா நடிச்சு வேற காமிச்சேன். உன்னை நம்பி நான் ஃபாரின்ல படம் எடுக்கிறேன். எக்கச்சக்கமா செலவு பண்ணி இருக்கிறேன். கவலைப்படாதீங்க சார், பிச்சு உதரம் பாருங்க சார். கொழுந்து விட்டு எறிகிற நெருப்புல ஹீரோயின் மாட்டிக்கிட்டு கதறான்னு சொன்னீங்க பாருங்க. சொன்னேன், அந்த கட்டத்துல என் நடிப்பை பாருங்க சார். நெருப்பா இருக்கும், கக்குவேன். அதனால கீழே இறங்கின அப்புறம் எப்படி கக்கறேன் பாக்குறேன். அண்ணா, ஒரு சின்ன டைலாக் ரிஹர்சல் காட்டேன். எங்க? இங்க. எப்போ? இப்போ. என் தண்ணி, என் உயிரை கொடுத்தாலும் காப்பாற்று. நாங்களும் உன்ன மாதிரி முழு டிக்கெட் வாங்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சரி, என்ன விட இவர் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யார் நீ? ப்ரொடியூசர் கம் ரைட்டர் கம் டைரக்டர் 3 in 1. 10 புதுமுகங்களை வச்சு ஒரு படம் எடுத்து 10 நாள் ஓட்டி இருக்கிறேன் பகல் ஷோ. என்ன பார்த்தா பல்ல வளர்ப்பேங்கிறேன். எங்க ஒட்ட பாப்போம். நான் பல்ல வளைக்க மாட்டேன். உங்களுக்கு நான் முத்தம் கொடுப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ. அமுக்கி அமுக்கி. ஆளு லக்கேஜ் எல்லாத்தையும் எண்ணி பாருங்கப்பா, குறைஞ்சிட போகுது. ஷூட்டிங் எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா. இந்த பாருங்க, ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு மாதிரி லூஸு. அவன் யாராவது அசக்தி கதத்தி கலாட்டா பண்ணிட்டா அப்படியே மனசு குழம்பி போயிடுங்க. அதுக்காக தான் நான் உங்களை அதட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணேன். நினைச்சுக்காதீங்க. அதனால பரவாயில்ல, உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? அப்படின்னா ஓகே. ரவி ரவி, இந்த ஏரோப்ளான் நல்லா இருக்கு, எனக்கு வாங்கி சொல்றேன். இந்த பிளேன்ல என்னடா இருக்கு? இந்த பாரு, நீ ஊருக்குள்ள போனதும் நல்ல அழகான ட்ரெயினை பார்த்து நான் உனக்கு வாங்கி தரேன். சரி, உனக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேணுமா, ஸ்டீம் இன்ஜின் வேணுமா? சரி, நீ முதல்ல இதை ஓட்ட கத்துட்டா அப்புறம் ட்ரெயின் ஓட்டலாம். நல்ல பிள்ளைல. பாய். ஆமா, அரக்கா கூட அயல் நாட்டுல அவஸ்தப்பட போறான்.